வணக்கம் நண்பர்களே. ஆஸ்திரேலியா vs சவுத் ஆப்பிரிக்கா 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஓடிஐயும் நடந்து முடிஞ்சிருச்சு கெய்ன்ஸ்ல. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா 98 ரன்ஸ் வித்தியாசத்துல அபாரமா இந்த ஓடிஐ மேட்சை வின் பண்ணிட்டாங்க. டாஸ் வின் பண்ணி ஆஸ்திரேலியா போலிங் எடுத்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா 296 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க, which I thought was a very good scoring இந்த ஒரு விக்கெட்ல. ஏன்னா விக்கெட்ல கொஞ்சம் லைட்டா அந்த ஸ்லோனஸ் இருந்தது, லைட்டா ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த ஒரு டர்னும் இருந்துச்சு. 296ல ஐடன் மார்க்ரம் டாப் ஆஃப் த ஆர்டர்ல ஒரு நல்ல ஒரு 88 ரன்ஸ் அடிச்சாரு. கேப்டன் பவுமா ஒரு க்ரூஷியல் 60 அடிச்சாரு. அண்ட் பிரீட்ஸ்கியும் ஒரு பிரிஸ்கான ஒரு 50 அடிச்சாரு. லாஸ்ட் முல்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் 31 அடிச்சாருங்க. அதான் முக்கியமான ரீசன் 296 அச்சீவ் பண்ண. பிரீவியஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரு, ஆனா அடுத்த பாலே அவுட் ஆயிட்டாரு. ஆஸ்திரேலியால பிக் ஆஃப் த போலர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா டிராவிஸ் எடுத்தாங்க. இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நல்லா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. சேசிங்ல ஹெட் மார்ஷும் வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹெட் எப்ப அவுட் ஆனாரோ அதுக்கப்புறம் தபன் விக்கெட் விட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் கேஷவ் மகாராஜ்ங்க. அன்பலிவபிள் போலிங். 61 for 1 இருந்தாங்க. அதுக்கப்புறம் 89 for 7. அந்த 28 ரன்னுக்குள்ள 5 விக்கெட் எடுத்தாருங்க கேஷவ் மகாராஜ். அவரோட ஸ்பின்னுக்கு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் லிட்டரலி டான்ஸ் தான் ஆனாங்கன்னு சொல்ல முடியும். மார்ச் மட்டும் கடைசி வரைக்கும் நின்று 88 அடிச்சாரு. ஆனா கேஷவ் மகாராஜ் சும்மா அப்படி தட்டி ஆஸ்திரேலியாவை தூசு பார்த்துட்டாருன்னு சொல்ல முடியும்.